வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி ஒரு நியூ டிசைன் போடலாம். அது எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாத்தில் லாக் பண்ணிக்கிறேன் த்ரெட்டை. தென் ஒரு செயின் போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். பேஸ் நம்மளோட பேஸ் இதுதான், ஃபஸ்ட் லேயர். திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேஸ் லேயர் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஒரு செயின், ஒரு கிளாத் லாக், ஒரு செயின், ஒரு கிளாத் லாக். ஸோ ஃபுல் லேயரும் இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம அதை போட்டுட்டு ஃபஸ்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் செகண்ட் லேயர் இது மேலே போடலாம். நம்ம எப்பயுமே இந்த கிளாத் லாக் செயின் போடுறதுக்கு காரணம் நம்ம கரெக்டாக ஸ்பேஸ் கொடுத்து நமக்கு லாக் பண்ண முடியும். அடுத்து இப்போ நம்ம ஒரு பெரிய பூ போடுறோம் அப்படின்னா அடுத்து எவ்வளோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போனால் நமக்கு ஈவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம கீழே கிளாத் லாக் இந்த மாதிரி செயின் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு திருப்பி பக்கத்தில் இருக்க அடுத்த கிளாத் லாக்கில் கொண்டு போய் திருப்பி ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பீடு வச்சுக்கிறேன், ஒரு ரவுண்டு பீடை லாக் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு கேப், அந்த கேப்பில் உள்ளே விட்டு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம தேர்ட் கேப்பில் பண்ணிகிட்ருக்கோம். டபுள் க்ரோஷா போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த டபுள் க்ரோஷாக்குள்ளே நம்ம விட்டு 5 டைம்ஸ் நம்ம டபுள் க்ரோஷா போட போகிறோம். 1 2 டபுள் க்ரோஷாங்கிறது நீடில் ஒரு தடவை சுற்றிட்டு இந்த கேப்பில் ஏற்கனவே நம்ம ஒரு டபுள் க்ரோஷா போட்ட கேப்புக்குள்ளே நம்ம உள்ளே விட்டு போட போகிறோம். ஒரு தடவை நீடில் சுற்றிட்டு இந்த கேப்புக்குள்ளே உள்ளே விட்டு 2 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரோம். தென் திருப்பி ஒரு தடவை சுற்றிட்டு திருப்பி உள்ளே விட்டு 2 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி நம்ம 5 டைம்ஸ் போட்டுடலாம். ஏற்கனவே 4 டைம்ஸ் போட்டிருக்கேன். தென் இது 5th டைம். இப்போ இதை கொண்டு போய் நம்ம கிளாத்தில் லாக் பண்ணணும். ஸோ கீழே ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேப்பில் கொண்டு போய் லாக் பண்ணிடலாம். நம்ம கீழே சிங்கிள் க்ரோஷா இந்த மாதிரி கேப் கொடுத்து போடுறதுக்கு காரணமே கரெக்டாக நம்ம ஸ்கிப் பண்ணி அதே ஈவனாக நம்ம போடுவோம் அப்படின்றதுக்காக தான். இப்போ திருப்பி பீடு வச்சுக்கலாம். தென் டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு அடுத்த கேப்புக்குள்ளே உள்ளே விட்டு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 டிசைனுக்கு மேலே நம்ம டிசைன் போட போகிறோம். இப்போ டபுள் க்ரோஷா போட்டாச்சு இல்லையா. இப்போது இதில் 1 2 3 4 5 6 7 8 செயின்ஸ் போட்டிருக்கேன். இதை அப்படியே கிளாத்தாக திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம 2 செயின் போட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த கேப்பில் நம்ம 5 டபுள் க்ரோஷா போட்டிருப்போம். அந்த இடத்துல உள்ளே விட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு லூப் கிடைக்கும். இப்போ திருப்பி கிளாத்தை திருப்பிக்கோங்க. இப்போ இந்த லூப்பில் தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த கேப்பில் தான் உள்ளே விட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க, அதாவது சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. தென் ஒரு டபுள் க்ரோஷா. இப்போது டபுள் க்ரோஷா போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு பெட்டல் போட போகிறோம். இப்போ நம்ம ஒரு குட்டி பெட்டல் அப்படின்னா 3 செயின் போட்டு டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டால் நமக்கு ஒரு குட்டி பெட்டல் கிடைக்கும். தென் திருப்பி ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். திருப்பி ஒரு பெட்டல், 3 செயின் போட்டு உள்ளே விட்டு டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டிங்க அப்படின்னா பெட்டல் லாக் ஆகிடும். திருப்பி அடுத்து ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். எல்லாமே அந்த 8 செயின்குள்ளே தான் பண்ணுவீங்க. திருப்பி 3 செயின் போட்டு அந்த டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு லாக் பண்ணிவிடுங்க சிங்கிள் க்ரோஷா போட்டு. ஸோ 3 பெட்டல் நம்ம போட்டாச்சு. இப்போது இதை சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம் அடுத்து. அதாவது இது ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி. தென் ஒரு பீடு வைக்கலாம். ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு ஒரு பீடு வச்சுக்கலாம். பீடை லாக் பண்ணாமல் அப்படியே ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. டைரெக்டாக சிங்கிள் க்ரோஷா, பீடை லாக் பண்ண வேண்டாம். தென் இப்போது திருப்பி டபுள் க்ரோஷா, இதே மாதிரி 3 பெட்டல், 3 டபுள் க்ரோஷா போட்டு 3 பெட்டல் போட்டுடலாம். ஸோ இப்போ இதை அந்த டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுருவீங்க. இதே மாதிரி 3 செட் போட போகிறோம். அதாவது செட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்ல வந்தேன்னா ஒரு டபுள் க்ரோஷா போட்டுட்டு மேலே ஒரு பெட்டல் போடுவீங்க. அதை சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிடுவீங்க டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு. இதே மாதிரி 3 தடவை போட்டிங்க அப்படின்னா அது ஒரு செட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு ஒரு பீட் வச்சுட்டு திருப்பி அடுத்த செட் போட போகிறோம். ஸோ இந்த 8 செயின் கேப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு 3 செட் வரப்போகுது. இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு ஒரு பீடு வச்சிடலாம். பீடு வச்சுட்டு
திருப்பி பீடை லாக் பண்ணாமல் அப்படியே ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுடுங்க. தென் இப்போது திருப்பி டபுள் க்ரோஷாவில் பெட்டல் 3 தடவை நம்ம பெட்டல் போட போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 3 டைம்ஸ் போட்டலாம். ஒரு டபுள் க்ரோஷா போட்டுட்டு 3 செயின் போட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா, திருப்பி டபுள் க்ரோஷா போட்டு 3 செயின் போட்டுட்டு அதை டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெட்டல் கிடச்சிரும். இது 3rd டைம். ஸோ இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது இதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, பீடுக்கு பக்கத்தில் டபுள் க்ரோஷாக்கு உள்ள 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷா போட்டோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்ம போட்டுறணும். ஸோ இந்த கேப்பில் 5 டைம்ஸ் நம்ம வந்து டபுள் க்ரோஷா போட்டுடலாம். இப்போ நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே கண்டினியூ ஆகிடும். 4th டைம், தென் 5th டைம். ஸோ இப்போ நம்ம டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷா போட்டாச்சு. இப்போ இதை ஒரு சிங்கிள் க்ரோஷா ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே அடுத்து கேப்பில் நம்ம லாக் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு ஒரு டிசைன் ரெடி ஆகிடுச்சு. 2 ஆர்ச்சுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு பெட்டல் டிசைன். தென் இப்போது அடுத்து குச்சி கட்டுறதுக்கு நம்ம கேப் கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு அடுத்த கேப்பில் உள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷா போட்டுடலாம். தென் ஒரு பெட்டல் 3 செயின் போட்டு அதே டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு லாக் பண்ணிடலாம். இதையும் 3 டைம்ஸ் நம்ம போடலாம் அடுத்தடுத்த கேப்பில். நல்லா நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஒரு டிசைனுக்கும் அடுத்த டிசைனுக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ ஒன்றோட ஒன்று வந்து இடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ திருப்பி வந்து அடுத்த ஒரு டபுள் க்ரோஷா, 3rd டபுள் க்ரோஷா போடுறோம். தென் பெட்டல் 3 செயின் போட்டு கிராஸ், சிங்கிள் க்ரோஷா போட்டு கிராஸ் பண்ணிடலாம். டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டோம் அப்படின்னா 3 பெட்டல் நமக்கு கிடச்சிருச்சு, 3 டிசைன். தென் இப்போது நம்ம வந்து குச்சி கட்டுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ 3 செயின் போட்டுட்டு கீழே ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேப்பில் இதே மாதிரி 3 தடவை போட்டுடலாம். டபுள் க்ரோஷா, கிராஸ், 3 செயின் போட்டு ஒரு பெட்டல், டபுள் க்ரோஷா போட்டுட்டு இந்த கேப்பில் தான் நம்ம குச்சி கட்ட போகிறோம். 3 செயின் போட்டு இந்த டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டிங்க அப்படின்னா ஒரு பெட்டல் நமக்கு கிடச்சிரும். இதே மாதிரி இன்னும் 2 தடவை அடுத்தடுத்த கேப்பில். ஸோ நல்லா ஒரு டிசைனுக்கும் அடுத்த டிசைனுக்கும் நமக்கு நல்லா கேப் கிடைக்கும். இந்த மாதிரி 3 தடவை நம்ம போட்டுடலாம். 3 செயின் போட்டு டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெட்டல் கிடச்சிரும். இது 3rd டைம். ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கோங்க. டபுள் க்ரோஷாங்கிறது நீடில் ஒரு தடவை சுற்றிட்டு உள்ளே விட்டு எடுத்தோன்னா 3 நூல் இருக்கும். அதை 2 2வாக நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இப்போது பெட்டல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ திருப்பி இந்த டிசைன் ஆரம்பிக்கணும். தென் 2 செயின் போட்டு அடுத்ததோட லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பெட்டல் ஆரம்பிச்சிடலாம். இப்போ பீடு வச்சுக்கலாம். பீடை லாக் பண்ணிவிட்டு அடுத்த கேப்பில் உள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக ஆர்ச் மாதிரி போட போகிறோம். 2 செயின் போட்டுட்டு ஒரு 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷாட் போட்டோன்னா நமக்கு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு ஆர்ச் கிடைக்கும். 5 டைம்ஸ் போட்டுடலாம். 2வது ஆர்ச் போடுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே இருக்க பெட்டலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஆர்ச்சை நம்ம போடுவோம். இப்போ ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுங்க. தென் இப்போ பீடு வச்சுக்கலாம். திருப்பி ரவுண்ட் பீட். 2 ஆர்ச்சுக்கு நடுவில் அந்த பெட்டல் டிசைன் வரப்போகுது. இப்போது டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு அடுத்த கேப்பில் உள்ள டபுள் க்ரோஷா போட்டுட்டு இப்போது ஆர்ச் போடுறதுக்கு முன்னாடி நம்ம 8 செயின்ஸ் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஆர்ச்சில் 2 செயின் போட்டு ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா, அதுக்குள்ளே விட்டு லாக் பண்ணிடலாம். திருப்பி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ 3 பெட்டல், 3 செட் ஆஃப் பெட்டல் நம்ம போட போகிறோம். இதே தான் டபுள் க்ரோஷா போட்டுட்டு 3 செயின் போட்டு பெட்டல் லாக். திருப்பி க்ராஸ் மாதிரி கொடுத்து உள்ளே கொடுத்து டபுள் க்ரோஷாக்கு உள்ளே கொடுத்து நம்ம சிங்கிள் க்ரோஷா போட்டுருவோம். இதே மாதிரி 3 செட் ஆஃப் பெட்டல்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு செட்டில் வந்து 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு டபுள் க்ரோஷா வித் பெட்டல் இருக்கும். 3 டைம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு தென் ஒரு பீடு வைக்க போகிறோம். இது ஒரு செட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். தென் இதே மாதிரி 2 செட் நம்ம போடணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ இதே மாதிரி ஒரு செட் முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னும் 2 செட் போட்டுடலாம். நமக்கு இதே மாதிரி பெட்டல்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஆர்ச் போடணும். ஸோ அந்த கீழே இருக்க டபுள் க்ரோஷாவில் 5 டைம்ஸ் வந்து நம்ம டபுள் க்ரோஷா போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த குட்டி ஆர்ச் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 5 டைம்ஸ் நம்ம வந்து டபுள் க்ரோஷா போடணும். இப்போது கீழே 5 டைம்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து லாக் பண்ணுவோம். ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே லாக் பண்ணிடலாம். தென் நம்ம கேப் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி 3 தடவை வந்து நம்ம பெட்டல்ஸ் போட்டுடலாம். அடுத்தடுத்த கேப்பில் டபுள் க்ரோஷா போட்டு ஒரு 3 செயின் போட்டு ஒரு பெட்டல், தென் திருப்பி அடுத்து டபுள் க்ரோஷா. இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். 2 டிசைனுக்கு நடுவில் நமக்கு வந்து குச்சி கட்டிடலாம். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு வித்தியாசமான டிசைன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஃப்ளவர் கேதர் ஆன மாதிரியும் இருக்கும். நடுவில் வந்து குச்சி கட்டுறதுக்கு கேப்பும் கொடுத்துருக்கோம். நமக்கு குச்சி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லேஸ் பேட்டர்னில் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து நடுவில் அந்த கேப் கொடுக்காம அடுத்தடுத்து நீங்கள் இதே மாதிரி டிசைன்ஸை நீங்கள் வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். பட் நம்ம சாரியில் போடும்போது குச்சி கட்டினா தான் வந்து அழகாக இருக்கும். இதே நீங்கள் ட்ரெஸ்ஸில் சுடிதாரில் நெக்லெலாம் போடும்போது நீங்கள் வந்து இதே மாதிரி வெறும் ஃப்ளவர் மட்டுமே நீங்கள் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குச்சும் கட்டிடலாம். ஸோ குச்சு கட்டினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா கிராண்டாக இருக்குது. ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்குது. நம்ம நிறைய ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு ஃப்ளவர் லுக் இருக்குது. இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.